இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு அரசியல பேச வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்ப இது நடந்ததுன்னு கேட்கிறேன். 1967 நடந்தது. 1967க்கு பின்னாடி இளைஞர்கள் அரசியல் பேசி, அரசியல் பார்த்து, ஒரு தேர்தல கொண்டாடி 12 மணி நேரம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு புரொட்டஸ்ட் பண்ணி வேர்க்க விறுவிறுக்க பொம்பள புள்ளைங்க ஊருக்கு போய் ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு போய் பல்லு தேய்ச்ச கதை எத்தனை வருஷம் நடந்திருக்கு? சோ தேர் இஸ் a சேஞ்ச் களத்துல. அந்த இளைஞர்கள் ஒரு உத்வேகத்துல ஒரு நல்லவன் வர்றான். ஏன்னா இத்தனை வருஷம் யாருக்கு போட்டா எனக்கு என்னன்னு இருந்தவங்க, இன்க்ளூடிங் மீ. இந்த வருஷம் என் ஓட்ட போடலாம், அந்த தலைவனுக்கு ஒரு தோல்வி வந்துருமோன்ற பயத்துல ஓடணும். இது வந்து எப்பயுமே ஒரு எலெக்ஷன் வந்து ஒன்னு இவன் ஜெயிக்கணும்னு எலெக்ஷன் இருக்கும், இல்ல இவன் தோக்கணும்னு எலெக்ஷன் இருக்கும். ஆளுங்கட்சி தோக்கணும்னு எதிர்க்கட்சி ஜெயிக்கணும். இதுதான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் எவர் டைம் நான் பார்க்குற ஒரு அக்யூமுலேட்டட் எஃபர்ட். இந்த ஆளுங்கட்சி தோக்கணும், புதுசா அந்த தாவேக்கா ஜெயிக்கணும்ன்ற ரெண்டும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான் அந்த ட்ரெஸ் கோட் சொல்லுது. ஒரு எலெக்ஷனுக்கு நீங்க எப்ப பாத்தீங்க ட்ரெஸ் கோட்? ஸ்டாலின் அவர்களே நான் சொல்றேன், வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்ல பாத்துருக்கோம், வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டில பாத்துருக்கோம். அதை தவிர இந்த வாக்கிங் ட்ரெஸ் விடுங்க, வேற எந்த கலர்லயாவது இந்த 45 வருஷத்தை ட்ரெஸ் பண்ணி பாத்துருக்கீங்களா? ஜெகன்மோகன் ரெட்டி 19 எலெக்ஷன் போட்டுட்டு தான் இருந்தாரு. 21 ஏன் போல ஸ்டாலின் சார்? நான் தமிழ்நாடு டெமோகிராஃபிக்ல போறேன், எனக்கு ஆந்திரால பிரச்சனையோ இந்த பேண்ட் சட்டையோ எப்போ யாரோ போட்டுருவாங்க. இந்த ட்ரெஸ் கோடிங் இருக்குன்னு போது அதை நார்மலைஸ் பண்றதுக்கு எதுக்கு பாஜக ஒரு முன்னாடி எக்ஸ் மாநில தலைவரோ எக்ஸ் முதல்வரோ ஏன் ட்ரெஸ் கோட் போட்டு வராங்க? அதை ட்ரைங் டு நார்மலைஸ் இட். இதுங்க இது தாவேக்கா ஓட்டலாம் இல்லங்க, ட்ரைங் டு கிரியேட் an image. அது ஒர்க் அவுட் ஆச்சா? புதுசு வாங்கி போட்டுருக்காங்க. பிறந்த நாளைக்கு புது ட்ரெஸ் போடுறவங்க எலெக்ஷனுக்கு புது ட்ரெஸ் வாங்கி போட்டு எல்லாம் சட்டை சந்தங்கள் பேண்ட் போட்டு வராங்கன்னா they are creating change.